வணக்கம். எல்லாமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அப்புறம் என்னோட சேனல்ல நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப மாசமே ஆயிடுச்சு. ஒரு 4, 5 மாசம் ஆயிடுச்சு. நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. இந்த வீட்டுக்கு எல்லாமே செட் பண்ணி எடுத்து வைக்கவே இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. நானும் லாங் வீடியோ எடுக்கணும், போஸ்ட் பண்ணணும்னு நெனச்சிட்டே இருப்பேன். அதுக்கான டைம் கிடைக்கவே இல்ல. இந்த வீடியோ ஃபுல்லாவே என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பத்தி மட்டும் தான். பிடிச்சவங்க மட்டும் வீடியோ பாருங்க. பிடிக்காதவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிருங்க. பிரெக்னன்ட் லேடீஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மனசு நிம்மதியா இருக்கும். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பத்தி மட்டும் தான் பேச போறேன். எனக்கு 2021ல கல்யாணம் ஆச்சு. நவம்பர் மந்த் கல்யாணம் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாசமே தள்ளி தான் போச்சு. பிப்ரவரி 20 தான் கடைசியா பீரியட்ஸ் ஆன டேட். மார்ச் 20 தள்ளி போச்சு. பட் எனக்கு ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருந்துச்சு. என்னோட பீரியட்ஸ் டேட் 30 டேஸ் சைக்கிள் இருக்கும். சம்டைம்ஸ் 35 டேஸ் சைக்கிள் இருக்கும். சரி, ஓகே, மார்ச் 20 தள்ளி போயிருக்கு. நம்ம மார்ச் 27 செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம். அண்ட் ஏப்ரல் 4 அவர் இந்தியாவிலேருந்து கனடாக்கு போக போறாரு. ஓகே, நம்ம கொஞ்ச நாள் தள்ளி போட்டு செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, ஏப்ரல் 3 வரைக்குமே நான் செக் பண்ணவே இல்ல. ஏன் அவ்வளோ நாள் தள்ளி போகியும் அது செக் பண்ணாம விட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு வேளை மொத 3 மாசம் தள்ளி போய் அது நெகட்டிவ் வந்ததுனால, சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேனா என்னன்னு தெரியல. ஏப்ரல் 4 அவர் கனடாக்கு போயிட்டாரு. அன்னைக்கு போயிட்டு லேண்ட் ஆகுறாரு. ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்ணியிருக்காரு. நான் மார்னிங் 3 மணி எனக்கு அப்போ. எந்திரிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். 2 கோடு வந்துருச்சு. உடனே அவருக்கு கால் பண்றேன். அ இது மாரி 2 கோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க இருக்கும்போதே செக் பண்ணியிருக்கலாம். நீங்க போனதுக்கப்புறம் செக் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நானும் அழுகுறேன், அவரும் அழுகுறாரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, கன்சீவா இருக்கிறது, கூட இல்லன்றது ஒரு ஃபீல் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பெரிய ஆசை அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்றது தான். என்னோட த்ரூ அவுட் பிரெக்னன்சி 9 மாசம் வரைக்குமே அவர் கேனடால தான் இருந்தாரு. நான் இந்தியால இருந்தேன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, எனக்கு தைராய்டு இருக்கு. அது ஜெனடிக் ப்ராப்ளம். என்னோட அக்காக்கு, என்னோட அம்மாக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்குமே தைராய்டு இருக்கு. எங்க அம்மா தைராய்டு இருந்தா குழந்தை ஆகாது அப்டின்னுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தைராய்டு இருந்தும் குழந்தை உருவாகும். பட் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம தைராய்டு செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டே இருக்கணும். தைராய்டுனால குழந்தை தள்ளி போகும் அப்படின்றது கிடையாது. பட் தைராய்டு டேப்லெட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ராவல் ஆனா ட்ராவல் பண்ணிட்டே இருந்தா குழந்தை தங்காது அப்டின்லாம் சொல்லுவாங்க. குழந்தை தங்கணும்னு நெனச்சா எப்படி கூட அது தங்கும். நான் அந்த 1 மந்த் தள்ளி போச்சுன்னு சொன்னேன் இல்லையா? மார்ச் மந்த்து. அந்த மந்த் ஃபுல்லாவே நான் ட்ராவல்ல தான் இருந்தேன். ஈவன் என்னோட பாஸ்போர்ட் நான் அந்த மாதம் தான் ஸ்டாம்பிங் பண்றதுக்காக பழனி டூ பெங்களூர் ட்ராவல் பண்ணியிருந்தேன். பெங்களூர்ல 2 டேஸ் ஸ்டே பண்ணி பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பண்ணிட்டு, அங்கருந்து நான் சேலம் டூ ஈரோடு அக்கா வீட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். திருப்பி ஈரோடு டூ சேலம். இப்படி நான் அந்த த்ரூ அவுட் அந்த பிரெக்னன்ட் அப்போ நான் 1 மந்த்ல நான் நெறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க கன்சீவா இருக்கும்போது ட்ராவல் பண்ணா கலஞ்சிரும். அந்த 1 மந்த்ல ட்ராவல் பண்ணா கலஞ்சிரும். 3 மாசத்துல ட்ராவல் பண்ணா கலஞ்சிரும். அப்படிலாம் எதுவுமே பயப்பட தேவையில்ல. பட் அதுக்குன்னு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. சேஃபா இருக்கணும். குழந்தை எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் ஒவ்வொரு பிரெக்னன்சி டிஃப்ரெண்ட் ஆகும். சிலர் பிரெக்னன்சி ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கும். அவங்க பெட்ட விட்டு எந்திரிக்க கூடாது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி டைம்ல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, பேக் டூ மை பிரெக்னன்சி ஜர்னிக்கு வரலாம். ஏப்ரல் 4ஆம் தேதி மார்னிங் டெஸ்ட் எடுத்தேன். அன்னைக்கே டாக்டர்ட்ட செக்கப் போயிட்டேன். அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வந்தனோ, ஒரு 2 டேஸ், 3 டேஸ் தான் நான் நார்மலா இருந்திருப்பேன். அப்புறம் 3வது நாள்லருந்து எனக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறக்கவே முடியாது. அது ஒரு கொடுமையான நாட்கள்னு சொன்னோன்னா என்னோட பிரெக்னன்சி இந்த ஃபர்ஸ்ட் 5 மந்த்ன்னு தான் சொல்லுவேன். தண்ணி குடிச்சா கூட எனக்கு அவ்ளோ வாந்தி வரும். குடல புரட்டிக்கிட்டு வாந்தி வரும். ஒண்ணுமே சாப்பிட முடியாது. ரொம்ப கொடுமையா இருக்கும். ஐயோ! நம்மளும் சத்து இல்ல, குழந்தைக்கும் சத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்ல புடிச்சது செய்வாங்க. இல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணும்போது அவ்ளோ ஆசையா இருக்கும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அத மோந்து பார்த்தா கூட வாந்தி வரும். எங்க அம்மா கிச்சன்ல ஏதாவது தாளிச்சா கூட எனக்கு வாந்தி வரும். ரூம்ல போய் நான் கதவு லாக் பண்ணிப்பேன். என்னால வாய தொறந்து கூட பேச முடியாது. சில டைம் நான் பேசும்போது கூட எனக்கு வாந்தி வரும். ரொம்ப நாள் அப்படியே படுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சாப்பிடுவேன், வாந்தி எடுப்பேன், படுப்பேன், சாப்பிடுவேன், வாந்தி எடுப்பேன், படுப்பேன். இப்படிதான் போயிட்டே இருந்துச்சு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே நல்லா படி ஏறி, இறங்கி நல்லா நடப்பேன். ஒரு பக்கம் எங்க அப்பா வேற, "நீ சாப்பிட்டு, சாப்பிட்டு படுக்கறனால ஜீரணமாகாம உனக்கு வாந்தி வருது" அப்படின்னு சொல்லுவாரு. அப்பலாம் எனக்கு என்னடா சொல்றது? ஐயோ! அப்படின்ற மாரி இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டுட்டு உடனே நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடப்பேன். அப்பயுமே எனக்கு வாந்தி வரும். நடக்க, நடக்க வாந்தி வரும். நடக்கிற இடத்துலலாம் வாந்தி எடுப்பேன். ப்ராமிஸா அம்மா சப்போர்ட் ரொம்ப இருந்தது. எங்க அம்மா இல்லன்னா நான் பிரெக்னன்சி டைம்ல என்ன பண்ணியிருப்பேன்னே தெரியல. வாமிட்டிங்க்கு டாக்டர் கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
டேப்லெட் குடுப்பாங்க வாமிட்டிங் டேப்லெட். அதிகமா எடுத்துக்காதீங்க. ரொம்ப வாமிட்டிங் வர அன்னைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லா நாளுமே அதிகமா தான் வாமிட் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, வாமிட்டிங் டேப்லெட் வந்துட்டு எப்பயாவது ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னா மட்டும் வாமிட்டிங் டேப்லெட் போடுவேன். எனக்கு 2 நாள் வாந்தி வராது. அந்த 2 நாள் என்ன ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட்டுக்குவேன். அப்புறமா இந்த ரெகுலராலாம் வாமிட்டிங் டேப்லெட் போட மாட்டேன் நானு. எனக்கு முன்னாடி கன்சீவ் ஆனவங்க, குழந்தை பெத்தவங்க அவங்க கிட்டலாம் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணியா, இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு இந்த மாரி வாமிட் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து அப்படிதான் வாந்தி வரும். நீ சாப்பிட்டு, சாப்பிட்டுட்டே இரு. நீ வாந்தி வந்தா வாந்தி எடுத்துரு. குழந்தைக்கான சத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து வாந்தி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நட்ஸ் நல்லா சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுவேன். வரவங்கலாம் சொல்லுவாங்க 5 மாசம் வரைக்கும் வாந்தி வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கையே இருக்காது. எப்படி நான் இவ்ளோ வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். எப்படி இது ஸ்டாப் ஆகும்? அந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வேறயா? அதனால எதுவுமே நம்பிக்கையே இல்ல. நான் குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் எனக்கு இப்படிதான் வாந்தி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் சீரியஸ்லி சொல்றேன். அது ஒரு மேஜிக் மாரி 5த் மந்த் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ, அன்னைக்கு வந்து வாமிட் ஸ்டாப் ஆச்சு எனக்கு. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்டாப் பண்ண அந்த நாள் வந்துட்டு நான் சாப்பாடு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு போட்டு, போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன். எங்க அப்பா கூட ஆச்சரியமா பார்த்தாரு. "அப்பா எனக்கு பசிச்சிட்டே இருக்குப்பா" அப்படின்னு சொல்லி, "போட்டு சாப்பிடு சாமி. எவ்வளோ வேணுமோ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எங்க அப்பா. 7 மந்த் வரைக்கும் வந்துட்டு நான் அம்மா வீட்ல இருந்தேன். 7 மந்த்ல வந்துட்டு எங்க அத்தை வந்துட்டு பழனி கூட்டிட்டு வந்துட்டாங்க. வாமிட்டிங் வேற நின்றுச்சா, எனக்கு வந்து எங்க அத்தை சாப்பாடுனா அவ்ளோ பிடிக்கும். மதியானம் 2 வகை பொரியல் இருக்கும். கண்டிப்பா தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடகம் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க. நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டு, சாப்பிட்டு பயங்கரமா வெயிட் போட்டுட்டேன். என்ன பார்க்க வந்தவங்கலாம் "ஷோபியா இது" அப்படின்ற கேட்குற அளவுக்கு வந்துட்டு நான் குண்டாயிட்டேன். அதுவும் இல்லாம அந்த பிரெக்னன்சில வந்துட்டு எனக்கு ஸ்கின் டோன் ரொம்பவே டார்க் ஆயிடுச்சு. ரொம்ப, ரொம்ப கருப்பாயிட்டேன். அந்த வளகாப்ப வந்து பார்த்தவங்கலாம் "இது ஷோபியா" அப்படின்ற கேட்குற அளவுக்கு வந்துட்டு என்னோட ஆ கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. பாடி ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அத பார்த்துட்டு சிரிச்சவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. "என்ன உங்க மருமக இப்படி இருக்கா?" அப்படின்னு சிரிச்சவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இப்ப சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆயிட்டேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அது சிரிச்சா மட்டும் என்ன ஆக போகுது? அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஐயோ! நீ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில தான் உன்ன பார்க்கவே வந்துட்டு ஒரு மாரி எவ்வளோ குண்டாயிட்ட, எவ்வளோ கருப்பாயிட்ட, மூக்கெல்லாம் எவ்வளோ பெருசு இருந்துச்சு அப்படின்னு இப்ப சொல்லும்போது கூட எனக்கு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னோட ஃபர்ஸ்ட் வளகாப்பு வந்துட்டு அக்டோபர் 24 வச்சோம். என்னோட வளகாப்புக்கு ஒரு 2, 3 நாள் முன்னாடி தான் என் ஹஸ்பண்ட் வந்தாரு கனடாலேருந்து. வளகாப்பு முடிச்சுட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் 1 மந்த்ல வந்துட்டு டெலிவரி ஆச்சு. நவம்பர் 17 டெலிவரி ஆச்சு. ஆனா என்னோட டியூ டேட் வந்துட்டு டிசம்பர் 2. நவம்பர் 17 ஏன் டெலிவரி ஆச்சுன்னா, நாங்க வந்து ஃபால்ஸ் பெயின் வந்துட்டு அ ஒரிஜினல் பெயினுன்னு நெனச்சுட்டு போய் அட்மிட் ஆயிட்டோம். அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க, இது ஃபால்ஸ் பெயினு சூட்டு வலின்னு சொல்லிட்டு. பட் நாங்க தான் கேட்காம போய் அட்மிட் ஆயிட்டோம். அப்புறம் டாக்டர் வந்துட்டு அவங்க ஃபேமிலி டாக்டர் தான் தெரிஞ்சவங்க தான். ஃபர்ஸ்ட் டைம்னால எது ஃபால்ஸ் பெயின், எது ட்ரூ பெயின் அப்படின்றது தெரியாது. நைட்லாம் எனக்கு வலிச்சுட்டே தான் இருந்தது. பட் வந்துட்டு விட்டு விட்டு வலிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டின்னு வலிக்கும். ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு மருந்து போட்டு தேய்ச்சு விட்டுக்கிட்டே இருப்பாரு. அ ஆனா அத தாங்க முடியிற அளவுக்கு பெயின் தான் இருந்துச்சு. ஒரிஜினல் டெலிவரி பெயின் வந்துட்டு ரொம்ப பெயினா இருக்கும். மார்னிங் எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்களும் வந்துட்டு இந்த டெலிவரி டேட் நெருங்க நெருங்க வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாகும். எனக்கு வந்து ரொம்ப பிபி அதிகமாயிருச்சு. ஓகே குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு பயந்துட்டு, "நீங்க அட்மிட் ஆயிக்கோங்க. பெயின் இன்டியூஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலி டாக்டர் தான். ஸோ எந்த பயமும் இல்லாம நாங்க அட்மிட் ஆயிட்டோம். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி டிசம்பர் 2, நவம்பர் 17 எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நாங்க எந்த பயமும் இல்லாம அட்மிட் ஆயிட்டோம். அண்ட் வந்துட்டு பிரெக்னன்சில இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செஞ்சா தான் வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகும். வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அ குடம் தூக்கணும். அ நெறைய நடக்கணும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நடக்கணும். அது கரெக்ட்டு தான். அதுக்குன்னு ஃபாஸ்ட்டா நடக்கணும். வேகமா நடக்கணும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. அப்டிலாம் கிடையாது. டெய்லியும் ஒரு 1 ஹார் டூ 2 ஹார்ஸ் வாக்கிங் போனா போதும். நான் வந்து அதிகமா வேலை செஞ்சேன் அப்டின்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுக்கு வரவங்கலாம் குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யி, வீடு கூட்டு, பாத்திரம் தேயி அப்டின்னு சொல்லுவாங்க. என் ம வீடு மட்டும் கூட்டுவேன். அதுவும் எப்பயாவது தான் கூட்டுவேன். நல்லா படி ஏறி இறங்குனேன். இது மட்டும் தான் நான் செஞ்சேன். படி ஏறி இறங்குவேன், நல்லா நடப்பேன். மார்னிங் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போவேன். ஈவினிங் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போவேன். அப்புறம் சும்மா வந்து நெட்ல பார்த்து வேணா ஏதோ பட்டர்ஃப்ளை எக்சர்சைஸ் அந்த மாரி ட்ரை பண்ணுவேன். பட் அப்படிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாதனால நான் அதெல்லாம் ட்ரை பண்ணேன். நீங்க இந்த பட்டர்ஃப்ளை எக்சர்சைஸு இல்ல வேற ஏதாவது பண்ணணும்னா, கண்டிப்பா டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மட்டும் தான் வந்துட்டு எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணணும்.
எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா நெறைய பேர் ஆச்சரியம் தான் படுவாங்க. ஏன்னா முக்காவாசி நேரம் நான் படுத்துட்டே தான் இருப்பேன். எங்க அத்தை வந்து நான் படுத்துட்டு இருப்பேன். எங்க அத்தை பெட்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருந்தேன் பிரெக்னன்சி டைம்ல. ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்கவே மாட்டேன். எங்க அத்தை கூட வந்துட்டு, "நீ வேல கூட செய்ய வேணாம். டிவிய போட்டு உட்காந்துக்கோ. டிவியாவது பார்த்துட்டு இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. படுத்துட்டே இருந்தா அந்த பிளசன்ட்டா இருக்குல்ல, அந்த நஞ்சுக்கொடி வந்துட்டு குழந்தை கழுத்துல சுத்திரும். அதனால வந்துட்டு அதிகமா படுக்காத, உட்காந்துட்டுரு. ரொம்ப முடியலனா மட்டும் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டிவி போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பேன் மத்தியானம் டைம்லாம். அப்ப ரொம்ப முடியாட்டி தான் போய் படுத்துக்குவேன். எங்க அத்தை வந்துட்டு இந்த வேலை செய், அந்த வேலை செய்ன்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க. நானும் அதிகமா வேலை செஞ்சதும் கிடையாது. தூங்கும்போது வந்துட்டு திரும்பணும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் திரும்பணும்னா, எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. டாக்டர் கிட்ட கேட்கும்போது, "அப்படிலாம் திரும்பிட்டே இருந்தேன்னா எப்படிம்மா நீ தூங்குவ?" அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. வேலை செஞ்சா தான் நார்மல் டெலிவரி ஆகும். கொஞ்சம் நிமிர்ந்து வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நார்மல் டெலிவரி ஆகுது, சி செக்ஷன் ஆகுறது வந்துட்டு நம்ம கையில கிடையவே கிடையாது. எல்லா பிரெக்னன்சியும் டிஃப்ரெண்ட். எல்லாமே வலிக்கும் தான். நார்மல் டெலிவரினாலும் வலிக்கும், சி செக்ஷன்னாலும் வலிக்கும். நான் நவம்பர் 14 ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன். 3 டேஸ் வந்துட்டு எனக்கு பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க. நவம்பர் 17 நைட் தான் எனக்கு குழந்தை பிறந்தது. நார்மல் டெலிவரி தான். நார்மல் டெலிவரினாலும் ஈஸி கிடையாது. சி செக்ஷன்னாலும் ஈஸி கிடையாது. எல்லாமே கஷ்டம் தான். என்ன பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க? எப்ப குழந்தை பிறந்தது? அப்புறம் ஆஃப்டர் பிரெக்னன்சி என்னோட மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஷேர் பண்றேன். பிரெக்னன்ட்டா இருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எதுவும் போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.